ப்ரோ இப்போ நம்மளால அந்த டோரை வந்து உடைக்க முடியுமா? டோர்ல எல்லாமே கீ வந்து அதிகமா இருக்கு, அதுக்கு காரணம் என்ன? இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு உட் மாதிரியே தெரியும், ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஸ்டீல் டோர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசியில இருந்து எலஞ்சி போற ரூட்ல இபி ஆஃபீஸ் பக்கத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு. நம்ம தென்காசியிலே முதலா பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரில்லியன்ட் டோர்ஸ் தான். ஸோ இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு உட் மாதிரியே தெரியும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உட் வந்து கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்டீலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நல்லா இருக்கேன். வாங்க அன்வர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சார் வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க. ஸோ ஸ்டீல் டோர்ஸை வந்து இப்போ ரொம்பவே அழகா அதோட இது எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க அதை பற்றி உங்க டோரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த டோர் பார்க்கறதுக்கு வந்து மரமா இருந்தா கூட இது வந்து ஸ்டீலால செய்யப்பட்டது. இது வந்து ஜிங்க் அலாய் அப்படிங்கிற மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு. இந்த டோரை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் பொறுத்த வரைக்கும் மல்டி லாக்கிங் ஃபெசிலிட்டி வந்து இதுல வந்து இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த தாவை வந்து இப்படி திருப்பணின்னு சொன்னா 14 இடத்துல வந்து லிவர்ஸ் வெளியே வரும். 5 இடத்துல 14 லிவர் வெளியே வரும். அதாவது இந்த ஒரு டோருக்கு 14 லாக் வரும். ஆமா, லாக்கிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னா என்னன்னா, நீங்க இப்போ வந்து சாதாரணமா இந்த இடத்துல வந்து ஒரு கடப்பாறையா அப்படி வச்சு நம்பி இதை வந்து திறந்துடலான்னு திறக்க முடியாது. இங்க லாக் இருக்கும், இங்க லாக் இருக்கும், மேல லாக் இருக்கும், கீழே லாக் இருக்கும், இந்த இடத்துல லாக். இதெல்லாம் இருக்கனால நீங்க நம்பி திறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஹிஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா SS 304 கிரேட்ல ஒரு சைடுக்கு 4 ஹிஞ்சஸ் வரும். நல்ல ஹெவியான ஹிஞ்சஸ். பீடிங் வந்து பாத்தீங்கன்னா நைலான் பீடிங், ரப்பர் மாதிரி வந்து வெயிலுக்கு உடையாது, நல்ல ஸ்டடியா இருக்கும். ப்ரோ இப்போ உங்ககிட்ட வந்து எத்தனை விதமான டோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு? நம்ம கிட்ட வந்து 3 டைப்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மினிமல் பட்ஜெட்ல வந்து வுட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய டோர்ஸ். இது வந்து சிங்கிள் டோர்ஸும் அதே மாதிரி டபுள் டோராகவும் வரும். 70 mm திக்னஸ். இது ஒரு டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா படாக் மர கலர்ல வந்து இந்த டோர் அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர் இருக்கு, மெயின் டோர்ஸ் இருக்கு. மெயின் டோர் 3 அடியில இருந்து 3, 3.25, 3.5, 4, 5 இப்படி ஒரு 6 சைசஸ் நம்ம கிட்ட வந்து டோர் அவைலபிளா இருக்கு இந்த டிசைன்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப். இது வந்து ஒரு மிடில் பட்ஜெட். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பினிஷோட வரும். கிளாஸ் பினிஷோட. ஓகே. 100 mm திக்னஸ் இந்த டோர்ஸ். பர்மா தேக்கு கலர்ல வரும். இந்த டிசைன்லயும் வந்து அதே 6 சைசஸ் அவைலபிளா இருக்கு. பெட்ரூம் டோர் நம்ம கிட்ட எல்லா டிசைன்லயுமே மெயின் டோர், பெட்ரூம் டோர் அவைலபிளா இருக்கு. இது வந்து லக்ஸரி டோர்ஸ், லக்ஸரி வில்லா டிசைன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் பட்ஜெட்ல இருக்கு. ஹையர் பட்ஜெட். ப்ரோ இந்த டோர் வந்து ரோஸ்வுட் கலர்ல இருக்கு எப்படி? ஆமா, இது வந்து ஈட்டி மர கலர்ல இருக்கும். ஈட்டி மர கலர். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸும் அவைலபிளா இருக்கு. எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு. எதுமே கிளாஸ் டைப் வந்துரும்னா? ஆமா. அதே மாதிரி நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணிக்காம. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஓபன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லா ஓபன் 5 அடி பண்ணிக்கலாம். 5 அடிக்கு ஃபுல் ஓபன் நமக்கு கிடைக்கும். 5 அடி. அது வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து 5 அடி. 5 அடி. இதுலயே உங்களுக்கு 6 அடி வேணாலும் பண்ணிக்கலாம், 6 அடி வேணாலும் பண்ணிக்கலாம். அதான் ஹைட் ஜாஸ்தியா வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி நீங்க பண்ணி தந்துருவீங்க. ப்ரோ எல்லா டோரை விட இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா மேட் ஃபினிஷா இருக்கு. இது எப்படி? இது வந்து பிளைன் கலர், பிளைன் டிசைன் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது மகாகனி மர கலர்ல இருக்கு. மகாகனி மலர். மகாகனியா? மகாகனி. ஓகே, மர கலர். இது மர கலர். ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பெட்ரூம் டோர், மெயின் டோர் எல்லா சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் லக்ஸூரியஸ் டோரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. லக்ஸரி டோர்ல வந்து நம்ம கிட்ட 8 டிசைன்ஸ் இருக்கு. 8 டிசைன்ல வந்து சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5, 4, 5, 6 அடி வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஸ்டாண்டர்டா சைஸ் வந்து ஸ்டாக்லயே அவைலபிளா இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 8 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம். 8க்கு 8, 10 என்ன சைஸ் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே ஸ்டீல் டோர்ஸ் தான். இது வந்து துரு பிடிக்குமா எப்படி ப்ரோ? துரு பிடிக்காது. இது வந்து ஜிங்க் அலாயில வந்து பண்ணிருக்கு. GI ஸ்டீல்லையும் நம்ம கிட்ட டோர்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் மிக்ஸ் பண்ணிருக்கு, அதனால வந்து துரு பிடிக்காது. ஓகே ப்ரோ, இது வந்து நம்ம வாரண்டி கேரண்டி எதுவும் உண்டா ப்ரோ? டோருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்கு. லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இந்த டோர்ஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து ப்ராப்ளம் வராது. வாரண்டி கேரண்டினா என்ன மாதிரி ப்ரோ? லாக்ஸ், ஹிஞ்சஸ், அக்சசரிஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாரண்டி கொடுக்கலாம். பெயிண்ட்டுக்கு வாரண்டி கொடுக்க முடியாது. பெயிண்ட்டுக்கு வாரண்டி கிடையாது. நெக்ஸ்ட் இது பெயிண்ட் எதுவும் பண்ணணும்னா எப்படி ப்ரோ? அது பண்ணிக்கலாமா? எப்படி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா வந்து ஒரு கேட் இருக்கு வீட்டுல, அந்த கேட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரெயின்ஸ் வரைஞ்சு பெயிண்டர் வந்து மரம் மாதிரி அழகா வந்து பெயிண்ட் பண்ணி காமிச்சிடுறாங்க. ஆமா ஆமா, அது மாதிரி தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான். இதுலயே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண முடியும். ப்ரோ இப்போ டோரோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ?
ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், இதுல ஆல்மோஸ்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. பண்ண தேவை கிடையாது. நம்ம வுட் டோருக்கும் ஸ்டீல் டோருக்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? வுட் டோருக்கும் ஸ்டீல் டோருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, வுட் அண்ட் டோர் வந்து கரையான் அரிச்சிடும், இது வந்து கரையான் அரிக்காது. அரிக்காது. மழை வெயிலுக்கு வந்து சுருங்கி விரியும். நம்மளால போல்ட் போடும்போது மழை காலத்துல வெயில் காலத்துல வந்து போல்ட் போடுறக்கோ சிரமப்படுவோம். டோர் வந்து பலகைகள் வந்து சேர்த்து இருக்கறனால சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே சந்து விழுந்துரும். ஆமா. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இதுல வராது. இப்போ நம்ம வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு டோர் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணணும்னா எப்படி ப்ரோ? நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்மளே வந்து ஆள் அனுப்பி பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே அனுப்பி பண்ணி கொடுத்துருவீங்க. இது வந்து ஃபிட்டிங் ஈஸியா எப்படி ப்ரோ? 1 மணி நேரத்துல ஒரு டோர் ஃபிட் பண்ணிடலாம். 1 மணி நேரத்துல ஒரு டோர் வந்து ஃபிட் பண்ணிடுவீங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க இதுல டோர்ல எல்லாமே கீ வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? கீ வந்து இது ஃபர்ஸ்ட் செட்டு, இது செகண்ட் செட்டு. இந்த ஃபர்ஸ்ட் செட்டு சாவி வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சன் கையில கிடைச்சிருச்சுன்னா கூட இந்த சாவி நம்மளுக்கு அவங்க போட்டா சேரும் அப்படிங்கறனால என்ன பண்ணுவோம், செட்டவே மாத்த பார்ப்போம். அது தேவையில்லை. இந்த செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ இருக்கு, அதை எடுத்து போட்டு இந்த லாக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு யாராவது கையில இந்த ஃபர்ஸ்ட் செட் சாவி கிடைச்சா கூட அது வந்து இந்த லாக்ல சேராது. அதாவது அந்த கீ வந்து ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே. அதே மாதிரி செகண்ட் செட்டும் அப்படிதான். செகண்ட் செட் தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீங்க வந்து திரும்ப வேற சிலிண்டர் தான் மாத்திக்கணும். செட்டா மாத்தணும். ஆமா. அது நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸ் நிறைய இருக்கு. ஒன்னும் பயந்துக்க வேண்டியது இல்ல. இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதுல 7 செட் ஆஃப் கீ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கீ இதுல போட்டு அவங்க வந்து கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள அவங்க செகண்ட் கீயை போட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் கீ வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ? கரெக்ட் தானே ப்ரோ? இப்போ நம்மளால அந்த டோரை வந்து உடைக்க முடியுமா? இந்த டோர் வந்து மல்டி லாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கனால சீக்கிரமா உடைக்க முடியாது. ஆனா உடைக்கணும்னு நினைச்சா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம திருடன் வந்து கேட்ச் பண்ணிடலாம் ஈஸியா. ப்ரோ உங்க பிரான்ச்சஸ் வந்து அதாவது இப்போ பிரில்லியன்ட் டோர் பிரான்ச்சஸ் வந்து எத்தனை இடத்துல இருக்கு ப்ரோ? 21 இடத்துல இருக்கு. 21 இடத்துல வந்து எங்களோட 21வது பிரான்ச். தென்காசி வந்து உங்களுக்கு பிரில்லியன்ட் டோர்ஸ் வந்து 21வது பிரான்ச். ஆமா. சரி சூப்பர் ப்ரோ. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட வந்து ஸ்மார்ட் லாக் டோர்ஸ் எல்லாமே இருக்கா? இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஸ்மார்ட் லாக் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆர்டினரியா வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட், வைஃபைல வந்து அக்சஸ் பண்ற மாதிரி லாக். டோர் எல்லாமே வைஃபைல அக்சஸ் பண்ற மாதிரி டைப் ஆஃப் லாக். இப்போ உங்ககிட்ட இருக்க ஸ்டீல் டோர்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் அப்படிதானே? ஆமா, நம்ம கிட்ட இருக்க இம்போர்ட்டட் டோர்ஸ். உங்ககிட்ட இருக்க ஸ்டீல் டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் தான். அதாவது இப்போ டோர் ஸ்டார்டிங் பிரைஸ் உங்கள்ட்ட வந்து எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 18,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 18,500 இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட டோர் அவைலபிளா பண்ணா அதுக்கு மேலேயும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்க, அது வந்து எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க? ஒரு 3 மாசம் டைம். அது நம்ம கிட்ட மேக்ஸிமம் எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப அவைலபிள் இல்லாத ஒரு சைஸா இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அந்த டோரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் மட்டும் இல்லாம ஸ்டீல் விண்டோஸ் கூட அவைலபிளா இருக்கு. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் ப்ரோ வந்து ஸ்டீல் டோர்ஸை பத்தி ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டீல் டோர் வந்து எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது, ரிவ்யூவும் பண்ணது கிடையாது. ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, நீங்க வந்து தென்காசி மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தென்காசியில் நம்ம வந்து ஸ்டீல் டோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பிரில்லியன்ட் டோர்ஸ். இதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. தென்காசி மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு நல்ல ப்ராடக்டை கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பா. நன்றி.